அதாவது ஒரு 3 மாதம் இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து பம்மல்கிட்டே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் கடையில் ஒன்று டீ குடிக்கும்போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏற்றினாங்க. அதுக்கு அந்த இடமே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஆட்டோவில் போனால் காசு அதிகமாகுது, அதனால தான் அவர் பஸ்ஸில் போகிறாருன்னு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமாம் ஒரு எல்லாருமே சராசரி கஷ்டப்படுறவங்க தான், மிடில் கிளாஸ் தான். எல்லாருக்கும் ஒரு 250-300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கலில் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகிறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட்டு வந்துச்சு. ஃப்ளட்டுக்கெலாம் பண்ணிவிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை. சரி ஓகே பண்ணி யோசிச்சு ஒரு 3 மாதமாக யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசித்தோம். சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு. ஃபியூவில் நானே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னால் போதும், எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவார். இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயனடைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் போக முடியல, நிறையா வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸில் போகிறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன். இதில் எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா அதாவது இது அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட்டு, ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. முதல் வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதை கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசில் மட்டும்தான் நான் பண்ணுறேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட காசு தான் பண்ணுறேன். எல்லாருமே நீங்கள் எதாவது சொன்னாங்க, நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீ வந்து நான் ஆட்டோ வந்து இது பண்ணுறேன், எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து 3 மாதமாக கனவு படம், கனவுல ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போய் வந்து ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புறேன். பாலா ஒரு விரல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காருன்னு எதுன்னு ஒரு விரல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு விரல் புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒரு விரல் புரட்சி. இந்த ஒரு விரல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நமக்கு தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ணல, உதவிக்காக தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமாம், இல்லை இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சார்ந்து தான் இந்த வண்டி. ஆமாண்ணே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து நீங்கள் மற்றபடி முதியோர்கள்லாம் போய் வர அடுத்த இடத்துக்கு முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனால் இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா போகலாண்ணே கண்டிப்பாண்ணே. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆட்டோ வந்துடுண்ணே. நீங்கள் காசு எதுவுமே தர வேணாம், நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருங்களே, எங்களுக்கு அது போதுண்ணே. ஆமாண்ணே, பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காரா? நெத்தியில் பட்ட பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நமக்கு கடல் பக்தி அதிகண்ணே, ரொம்ப கடல் பக்தி அதிகண்ணே. ஆமாண்ணே, நிறைய பேர் வாழ்த்துறாங்க. நிறைய செலிபிரிட்டி வந்து ஃபோன் பண்ணியும் பேசுகிறாங்க. நம்ம சசிகுமார் அண்ணன் வாழ்த்து வச்சுருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அது சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இவங்க சொல்ல முடியாதுல்ல, நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் புரிஞ்சண்ணன்னு ஒருத்தர் அவரு வாழ்த்து எந்த ஒரு தான் கேள்வி பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம அதை அவங்க கேட்குறாங்க, அதுவே போதும். மற்றபடி அவனை பண்ணுறேன். தேர்தலில் களம் காண்கிற எதனா கனவு எதனா அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே. ஏரியாவிலே சுற்றி இல்லைண்ணே ஓப்பனாக சொல்கிறேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே. நீங்கள் சொல்கிறது தேர்தல் அதெல்லாம் கிடையாது. சட்டுக்கு அப்புறம் கிரீன் சட்டை அவங்க ஷார்ட் வைங்க. அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்ணுறேன். எந்த ஒரு பண்டி யார்ட்டையும் வாங்காம. அண்ணா இல்லைண்ணே அண்ணா, நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். அரசியல் சப்போர்ட் அவனை கூப்பிட்டா போவீங்களா? இல்ல அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நமக்கு தகுதியும் கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையாக ஏதாச்சும் தான் பண்ணுவோம், பொறுமையாக பண்ணோம். அதெல்லாம் ஒரு லாப் கூட கிடையாது. நன்றிங்கண்ணா. இது எதுவுமே அந்த நோக்கத்தில் பண்ணப்படுறது கிடையாதுன்னு தெளிவாக சொல்கிறேன். இது ஒரு மன நிம்மதியாக இருக்குது. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸில் போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாதத்தில், அது சோப்ரவசம் ஆயிருக்கு நினைக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதில் போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் குழந்தை பிறக்கிறதுன்னு கிடையாது, செக்கப்புக்கே நீங்கள் போயிட்டு வரலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.